வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இரிட்டேட்டிங் யூடியூப் கமெண்ட்ஸ். கமெண்ட்னா என்ன? யுவர் ஒப்பீனியன். கமெண்ட் என்பது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவைக்கணும். கமெண்ட்டில் போயிட்டு சில பல கேள்விகளை கேட்கக்கூடாது. கேட்கலாம், கரெக்டான கேள்விகளாக கேட்கணும். 1 செகண்ட். எப்படி? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, anyone watching in 2024, anyone watching in 2025, anyone watching 2023? எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். யூடியூப் வீடியோஸ் கீழே வர கமெண்ட்டுக்கு வர லைக்குக்கு கமெண்டேட்டருக்கு காசு கொடுப்பானா யூடியூப்காரன்? அப்போ எதுக்கு இன்ஸ்டாகிராம்லையாவது நீ உன் ஐடி தெரியும், நீ யாருன்னு தெரியும், உன் ஃபோட்டோ தெரியும், இது எல்லாமே தெரியும். யூடியூப்ல என்ன தெரியும்ன்ற நீ எதுக்கு லைக் வாங்கி என்ன பண்ண போற? கரெக்டா இருந்துக்க. எதனா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா anyone watching in 2025, anyone watching in 2026 அப்படின்னு போடுறாங்க. எதுக்கு அதெல்லாம்? கரெக்டா இருந்துக்க. அதுமாதிரி ஏதாவது ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாலும் சரி, இந்த சாங் நல்லா இருக்கு, இந்த சாங்கில் இது சூப்பராக இருக்கு, பாடினவங்க இவங்க சூப்பராக பாடிருக்காங்க, அவங்க நல்லா மியூசிக் வச்சுக்கிறாங்க, எதுனா சொல்லுறீங்களாடா நீங்க? யாரெல்லாம் இந்த வீடியோ ரிப்பீட் மோட்ல பார்க்குறீங்க, யாரெல்லாம் இந்த வீடியோ டெய்லி பார்க்குறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என்னடா பண்ண போற நீ? ஸோ இன்ஸ்டாகிராம்ல புதுசா இல்லை, இன்ஸ்டாகிராம்ல ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு எந்த இதுவாக போனாலும் சரி, தமிழ் பசங்க லைக் பண்ணுங்க, சிங்கிள் பசங்க லைக் பண்ணுங்க. ஏன் பொண்ணு பார்த்து கொடுக்க போறியா நீ? அதுவும் அந்த கமெண்ட்டை போட்டுக்கு ஃபுல்லாக ஒரு பொண்ணு ஐடியா தான் இருக்கும். அந்த பொண்ணு ஐடிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஃபேக் ஐடியா தான் இருக்கும். யாரும் அந்த மாதிரி ஐடியா பார்த்து நம்பி ஏமாறாதீங்க. சொல்லதை கேட்டு இருக்காங்க கரெக்டாக. இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாரி. இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த மாரினா அந்த மாரி கிடையாதுப்பா. அதுவும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் ஃபன்னியாக வீடியோ போட்டுப்பான், கொஞ்சம் அதிகமான ஃபாலோவர்ஸாகவே இருக்கலாம், ஃபன்னியான வீடியோ போட்டுக்கலாம். இவர் ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க, அவர் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த இதுவும் லைக் பண்ணுங்க. இந்த பையனோட ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர், ஃபேன்ஸ் பட்டன். அவங்க ஃபேன்ஸாக அவங்க ரீல்ஸ்க்கு லைக் போட போகிறாங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு லைக் போட்டோன்னு என்ன அவசியம் இருக்குது? எதுக்கு போட்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? அவங்களுடைய ஃபேன்ஸ் நீங்கள் அவங்களுடைய ஃபாலோவர்ஸில் போய் பாருங்கள், அவங்க லைக் போட்டுருக்காங்க அதில் போய் பாருங்கள். ஒரு சில கும்பல் இருக்கும், அந்த கும்பல் என்ன பண்ணணும்னா, ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ கீழே நம்ம கமெண்ட் பண்ணா எதனா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும், பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது கமெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னு? கமெண்ட் பார்க்க வந்தவன், கமெண்ட் பார்க்க வந்தவன்ப்பா, கமெண்ட் பார்க்க வந்தவங்க பட்டன், கமெண்ட் பார்க்க வந்தவங்க லைக் பண்ணுங்க. கமெண்ட் பார்க்க வந்தீங்கன்னா கமெண்ட் மட்டும் பார்க்கணும், அதை விட்டு கமெண்ட் பார்க்க வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? என்னடா வித்தியாசமாக கிளம்புறீங்க? அங்கே ஒருத்தன் என்னடானா, அந்த பசங்க இந்த பசங்க எனக்கு லைக் போடுங்கன்றாங்க, நான் கமெண்ட் பார்க்க தான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அதேமாரி எதனா ஒரு ஓல்டு ஆக்டர்ஸ் இல்லை ஓல்டு மூவில இருந்து கிளிப்பு இல்லை பயங்கரமான சீன் எடுத்து போட்டாதான் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் குதூகலமாவாங்க. இப்போ அந்த சாலா நீ யாரா அப்படின்ற மாதிரி ஒரு வடக்கன் ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர். வடக்கன் ஃபேன்ஸு வடக்கன் கிட்ட அசம்பிள் ஆகிப்பாங்க. உங்ககிட்ட அசம்பிள் ஆகிறதுக்கு நீ என்ன கிளப் நடத்துறியா? வடக்கன் ஃபேன்ஸ் கிளப் நடத்துறியா என்ன நீ? எப்பா தெரிஞ்சது அப்படி வேற என்ன பொழப்பு இருந்தா பாருங்கப்பா. இது செய்து ஹெல்த்தியான கமெண்டா என்கேஜ்மெண்ட்டா வச்சுக்கிற மாதிரியான கமெண்ட்டை பண்ணுங்கப்பா. ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அந்த ரீல்ஸ்ல என்ன இருந்ததுன்னா 248 பேர் என்ன ஃபாலோ பண்ணிருந்தாங்க. இப்போ பார்த்தா 247 தான் இருக்கு. அந்த 1% என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு போனவங்க யாரு? வாங்க வந்து உக்காந்து பேசுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம், அன்ஃபாலோ பண்ணிட்டு போவாதீங்கன்னு ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல வந்து ஒரு கமெண்ட்டை அப்படி இருந்தது, பின் பண்ணி வச்சிருந்தான். ப்ரோ உன்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு போனேன் நான் தான் ப்ரோ, அப்போதானே நீ இந்த மாதிரி ரீல் போட்டு ட்ரெண்ட் ஆக, அதுக்கோசம் தான் உன்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு போனேன். எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு பாரு. அந்த மாரி போடுங்கடா கமெண்ட். அம்மா பிடிக்கணும் அந்த கலராட்டு, அப்பா பிடிக்கணும் இந்த கலராட்டு. எதுக்கு இதெல்லாம்? ஸோ எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக தான் சொல்றேன். கமெண்ட்டுக்கு வர லைக்ஸுக்கு யூடியூப்காரன் காசு கொடுக்க போறான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டா போகலாம். கேங்ஸ்டர் கணேஷ் ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர். என்னையா உடம்பு இது இங்கே போய்தாடா?
அது மட்டும் இல்லாம அதுக்குன்னே சில பேர் இருக்காங்க யூடியூபர்ஸ். உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னா ரெட் கலர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்னா பச்சை கலர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கு அதிகமா பிடிச்சதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எதனா ஒரு ரீல்ஸுக்கு அதிகமா லைக் போயிட்டா, அதிகமா வியூஸ் போயிட்டா, 5 million லைக்ஸ், 20 million வியூஸ், அவங்களே பார்த்துக்க போறாங்க. அவங்களுக்கு விருப்பம் தான் அவங்க போய் பார்த்துக்க போறாங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக தான் சொல்றேன். கிரியேட்டிவா வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனு. இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது எங்கள் சந்தோஷ்.